நாராயணியம் விளக்க உரை தசகம் 36 பரசுராமாவதாரம் ஸ்லோகம் 1. ஸ்ரீ தத்தாவதாரமும் கார்த்தவீரியார்ஜுனனும். ஓ குருவாயூரப்பா, முன்பு அத்ரி முனிவருக்கு பிள்ளையாக அனசூயை அம்மாளிடம் தாங்கள் பிறந்தீர்கள். தத்தர் என பெயரையும் அடைந்தீர்கள். பல சிஷ்யர்கள் தங்கள் யோக மகிமையை கண்டு தங்களை ஆண்டினார்கள். அவர்களுடைய சங்கம் தியானத்துக்கு இடையூறென கருதி தனித்து முக்தி கன்னிகையாகிற மனைவியுடன் சஞ்சரித்தேர். தங்களிடத்தில் மிகுந்த பக்தி உள்ள கார்த்தவீரியார்ஜுனன் தங்களை தரிசித்தான். அவனுக்கு அஷ்ட ஐஸ்வர்யம் முதலிய பல வரன்களை அளித்தீர்கள். தங்களது பக்தனை யமன் வந்து கொண்டு போக முடியாததால் தாங்களே வதம் செய்வதாக வரன் கொடுத்தீராமே என கேட்க, ஸ்ரீ அப்பனும் ஆம் என தலையசைத்து அங்கீகரித்தாராம். ஸ்லோகம் 2. ஸ்ரீ பரசுராம அவதாரம். ஹரியான ஓ குருவாயூரப்பா, கார்த்தவீரியார்ஜுனனை தாங்களே கொல்வதாக வரம் கொடுத்தீர். அதை சத்தியமாக ஆக்குவதற்காகவும் கார்த்தவீரியார்ஜுனனின் சக்தியினால் பிராமண துவேஷம் அப்போது சிறிது அடங்கியிருந்த போதிலும் மனதிற்குள் துவேஷம் அரசர்களுக்கு இருந்ததால் அவர்களை கொண்டு பூபாரத்தை போக்குவதற்காகவும் எண்ணம் கொண்டீர். அப்பொழுது பிருகு முனிவரின் குலத்தில் ஜமதக்னியின் மனைவியான ரேணுகா தேவியினிடத்தில் கடைசி பிள்ளையாக பிறந்தீர். தாய் தகப்பனார்களுக்கு சந்தோஷத்தையும் அளித்தீராமே. ஸ்லோகம் 3. பரசுராமரின் பித்ருபக்தி. ஓ குருவாயூரப்பா, 14வது வயதில் தாங்கள் சகல வேதங்களையும் கற்றுக்கொண்டீர். அப்பொழுது சித்திரரத்தன் என்கிற கந்தர்வராஜனிடத்தில் சொல்பம் ஆசை கொண்ட தங்கள் தாயினிடத்தில் தங்கள் பிதா மிகவும் கோபம் கொண்டார். தங்கள் தமையனார்களை தாயை கொல்லும்படி உத்தரவிட்டார். அவர்கள் அதற்கு சம்மதிக்கவில்லை. அப்போது அவர்களையும் தாயையும் கொல்லும்படி தங்களுக்கு உத்தரவிட்டார். தாங்கள் அவர்களையும் தாயையும் கொன்றீர். அதனால் சந்தோஷம் கொண்ட பிதா தங்களை வரம் கேட்கும்படி கூறினார். தாங்கள் வதம் செய்யப்பட்ட அவர்கள் பிழைத்து எழுந்திருக்க வேண்டுமென்று வேண்டினீர்கள். அதே போல் அவர்கள் பிழைத்து எழுந்தார்கள். தாயும் தங்களுக்கு அனுகிரகம் செய்தாளாமே. ஸ்லோகம் 4. ஸ்ரீ பரமசிவனிடமிருந்து பரசு என்னும் ஆயுதத்தை பெறுதல். பிறகு ஜமதக்னி மகர்ஷியினால் மாதாவின் சந்தோஷத்திற்காக ஸ்தோத்திரங்கள் மூலமாக காமதேனுவானது ஆசிரமத்திற்கு வரவழைக்கப்பட்டது. பிறகு அந்த ஆசிரமத்திலிருந்து பாட்டனாரான ரிஷிகரின் சொல்லால் ஹிமயமலைக்கு ஸ்ரீ பரமசிவனை குறித்து தவம் செய்ய சென்றீர். அங்கு ஸ்ரீ பரமசிவனும் தங்களுக்கு பரசு என்னும் ஆயுதத்தை அளித்தார். அவரால் கூறப்பட்ட அசுரனையும் அந்த ஆயுதத்தால் கொன்றீர். அங்கு அக்ருதவரணர் என்ற முனிவரை சிநேகிதராக அடைந்தீர். பிறகு தங்கள் ஆசிரமத்திற்கு வந்தீராமே. ஸ்லோகம் 5. கார்த்தவீரியார்ஜுனன் வதத்திற்கு காரணம். ஒரு சமயம் கார்த்தவீரியார்ஜுனன் வேட்டையாடிவிட்டு ஆசிரமத்திற்கு வந்தான். அவனை தங்கள் பிதா காமதேனுவின் உதவியை கொண்டு திவ்ய போகங்களால் உபசரித்தார். அரசன் நகரம் சென்றவுடன் கெட்ட மந்திரியின் பேச்சை கேட்டு காமதேனுவை விலைக்கு வாங்க நினைத்தான். அதற்காக சேனையுடன் மந்திரியையும் அனுப்பினான். அந்த முட்டாளான மந்திரி பசுவை கொடுக்க தடை செய்த முனிவரை கொன்றான். முனிவருடைய மரணத்தினால் காமதேனு கோபம் கொண்டு சைனியங்கள் யாவற்றையும் கொன்றது. மீதியிருந்த சைனியம் காமதேனுவின் கன்றை அபகரித்து சென்றதாமே. ஸ்லோகம் 6. கன்று அபகரிக்கப்பட்டதை கேட்ட பரசுராமனின் செயல். ஓ குருவாயூரப்பா, சுக்ராச்சாரி தங்கள் பிதாவை உயிர்ப்பித்தார். கன்று அபகரிக்கப்பட்டதை பிதாவின் மூலம் தாங்கள் அறிந்தீர். அப்பொழுது தியானம் செய்தீர்கள். அதனால் வந்த மகோதரன் என்ற பரமசிவ தூதன் கோடரி, வில், பானம் இவற்றை கொடுத்தான். அவைகளை தரித்துக் கொண்டு அக்ருதவரணர் என்ற சிநேகிதருடன் தேரில் ஏறி மாகிஷ்மதி பட்டணம் சென்றீர். கன்றை கொடுக்கும்படி வாக்கினால் கேட்டீர். அவன் கன்றை கொடுக்காததால் யுத்தம் செய்ய தொடங்கினீராமே. ஸ்லோகம் 7. கார்த்தவீரியார்ஜுனனின் சேனையை வதம் செய்தல். ஓ குருவாயூரப்பா, கார்த்தவீரியார்ஜுனன் 10,000 புத்திரர்களோடும் 17 அக்ஷௌகினி சைனியத்தோடும் பெரிய சேனாதிபதிகளோடும் பல சிநேகிதர்களோடும் வந்து யுத்தம் செய்ய ஆரம்பித்தான். அப்பொழுதே கோடரி, பானம் இவற்றால் சேனையை கொன்றீர். சிலர் பயந்து ஓடினர், சிலர் மரித்தனர். மிகுதியிருந்த புத்திரர்களுடன் கார்த்தவீரியார்ஜுனன் உம்முடன் சண்டையிட வந்தானாமே. ஸ்லோகம் 8. கார்த்தவீரியார்ஜுன மோக்ஷம்.
ஓ குருவாயூரப்பா, ஒரு சமயம் கார்த்தவீரியார்ஜுனன் விளையாட்டிற்காக தன்னுடைய 1000 கைகளால் நர்மதையின் பிரவாகத்தை தடுத்தான். இதன் மூலம் ராவணனுடைய கர்வத்தை போக்கினான். அந்த கார்த்தவீரியார்ஜுனனின் சிறந்த 1000 கைகளாலும் பிரயோகித்த அஸ்திர சஸ்திரங்களை தடுத்தீர். அவன் தன்னால் பிரயோகிக்கப்பட்ட சக்கராயுதமும் தங்களிடத்தில் பயனற்றதால் தங்களை ஸ்ரீ ஹரி என எண்ணினான். பிறகு உண்மையே தியானம் செய்தான். அதனால் எல்லா தோஷங்களும் நீங்கின. அவனை பரசுராமரான தாங்கள் வதம் செய்தீர். அவன் உம்முடைய மேலான ஸ்ரீ வைகுண்டத்தை அடைந்தான். ஸ்லோகம் 9. 21 தடவை க்ஷத்ரிய வதம். ஓ குருவாயூரப்பா, மறுபடியும் கார்த்தவீரியார்ஜுனனுடைய குமாரர்கள் கோபம் கொண்டு உமது பிதாவான ஜமதக்னியை கொன்றனர். அதனால் மாதாவான ரேணுகா தேவி மார்பில் 21 தடவை அடித்துக் கொண்டாள். அதை கண்ட தாங்கள் 21 தடவை க்ஷத்திரியர்களை கொல்லுகிறேன் என்று கோரமாக பிரதிஜை செய்தீர். தியானத்தினால் ரதம், பானம், வில், கோடரி இவைகளை வரப்பெற்றீர். பல இடங்களில் உள்ள பிராமண துரோகிகளை கொன்றீர். பூமியை க்ஷத்திரியர்கள் அற்றதாகச் செய்தீராமே. ஸ்லோகம் 10. ஸ்ரீ பரசுராமர் சாந்தி அடைந்தது. ஹே குருவாயூரப்பா, நீர் பிதாவான ஜமதக்னியை உயிர்ப்பித்தீர். 21 தடவை க்ஷத்ரிய குலத்தை அழித்தீர். பிறகு சமந்தக பஞ்சகம் என்ற க்ஷேத்திரத்தில் அமைக்கப்பட்ட பெரிய ரத்த மடுவில் தர்ப்பணம் செய்து பித்ருக்களை திருப்தி செய்தீர். யாகத்தில் காஷ்யபர் முதலான மகர்ஷிகளுக்கு பூமியையும் கொடுத்தீர். மறுபடியும் சால்வன் என்ற அரசனுடன் யுத்தம் செய்தீர். சனத்குமாராதிகள் மூலம் ஸ்ரீ கிருஷ்ணன் இவனை கொல்லப் போகிறார் என்று அறிந்து கொண்டு யுத்தத்தை நிறுத்தினீர். ஸ்லோகம் 11. கேரளத்தை பாதுகாத்தது. ஹே குருவாயூரப்பா, அஸ்திரங்களை மகேந்திரமலையில் வைத்துவிட்டு தபஸ் செய்து கொண்டிருந்தீர். கோகர்ணம் என்ற க்ஷேத்திரம் வரையில் உள்ள பூமி சமுத்திர ஜலத்தால் மூழ்கடிக்கப்படுவதைக் கண்ட தபஸ்விகள் தங்களை பிரார்த்தித்தனர். தியானம் செய்து சமீபம் வந்த வில்லில் ஆக்னேயாஸ்திரத்தை தொடுத்தீர். வில்லில் ஆக்னேயாஸ்திரம் தொடுக்கப்பட்டதைக் கண்டு சமுத்திரம் பயந்தது. ஸ்ருவம் என்ற யாக பாத்திரத்தை வீசி எறிந்தீர். சமுத்திரத்தை ஸ்ருவம் விழும் தேசம் வரை போகச் செய்தீர். கேரளத்தை ஜலத்தில் முழுகாமல் பாதுகாத்தீர். என்னையும் ரட்சிக்க வேண்டும். ஸ்ரீஹரையே நமக. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்த கோவிந்தா.